அன்பர்களுக்கு வணக்கம். நீட் தேர்வு என்று ஒன்று நடக்கிறது. இதை பற்றி பல சர்ச்சைகள் எழுகின்றன. இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது அறியாத மக்களும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் ஒரு நடுத்தர வர்க்க மக்கள், அப்புறம் அடுத்த நிலை மக்கள், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள், அனைத்து இனம் குலத்தையும் சேர்ந்தோர் இந்த நீட் தேர்வை ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறார்கள். ஏனென்றால் இவர்களால் ஒரு 50 லட்சம் கொடுத்து எம்பிபிஎஸ் சீட்டு வாங்க முடியாது, 25 லட்சம் கொடுத்து வாங்க முடியாது. இதனால் இந்த தேர்வு அவர்களுக்கு மிகவும் நன்மை விளைவிக்கின்றது என்ற ஒரு காரணத்தால் அவர்கள் அதை வரவேற்கிறார்கள். அதேபோல் பல ஏழை மக்கள், அதாவது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள், ஒரு கட்டணம் கூட கட்ட முடியாமலும், அந்த கட்டணம் கட்டாமல் கூட படிக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் இடையூறு உள்ள அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் கூட இதில் வெற்றி பெற்று, இந்த மாணவர்கள் மாணவிகள் வெற்றி பெற்று அந்த மருத்துவ கல்லூரி படிப்பை தொடர்கிறார்கள். இந்த வரலாறாக இருக்கிறது. இதை அரசியல் கட்சிகள் எந்த காரணத்திற்காக எதிர்க்கிறார்கள், யாருக்கு உள்ள வருவாயை பாதிப்படைகிறது என்று சொல்லி எண்ணி அதை எதிர்க்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இது ஒரு புறம் இருந்துட்டு போகட்டும். ஆனால் இந்த நீட் தேர்வுக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளை மிகவும் எதையுமே எடுத்து வரக்கூடாது, நீ பொத்தான் போட்டு கொள்ளக்கூடாது, எந்த நகையும் அணிந்து கொள்ளக்கூடாது, சங்கிலியோ இந்த காதில் இதோ அணிந்து கொள்ளக்கூடாது, உடை இப்படி இருக்கணும், மேலே உள்ள உடை போடக்கூடாது என்று கூட ஒரு இது பார்த்தேன். அந்த பள்ளி சீருடையோடு வந்த அந்த பெண் பிள்ளைகளோட மேல் அங்கி எடுக்க அப்படிலாம் வீடியோக்களில் வருது. அது நேரடியாகவே அவர்களே பேசக்கூடிய ஒளிபரப்போடு வருகிறது. இவ்வளவு கடுமையான நடைமுறை எதற்காக பின்பற்றுகிறார்கள் என்பது தெரியவில்லை. இது என்னென்னா, இதே அப்போ இது இருக்கு இல்லையா, உயர்நிலை அலுவலர்களுக்கான தேர்வு, ஐஏஎஸ் தேர்வு, தொடக்க நிலை தேர்வு, அப்புறம் முதன்மை தேர்வு என்று இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ரயில்வே பல துறைகள் இருக்கின்றன. வெளிநாட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸு, அப்புறம் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸு, இதை போல் பல துறைகள் இருக்கின்றன. நமக்கு தெரியாதெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் தேர்வின் போது ஏன் இப்படிப்பட்ட அந்த மாணவர்களை கட்டாயப்படுத்தலை? இந்த ஹையர் செகண்டரி படிக்கிறாங்க இல்லையா, அதற்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா, இங்கே மேல்நிலை வகுப்புன்னு படிக்கிறாங்க, எல்லா மாநிலங்கள்லேயும் பொதுவாக இருக்கிறது. அந்த தேர்வுகளில் ஏன் இந்த நடைமுறை, இந்த கடுமையான நடைமுறை பின்பற்றப்படவில்லை? அப்போ அவையெல்லாம் முறையாக நடக்கின்றனவா? இங்கே ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஏதாவது ஒரு கருவியை எடுத்துக்கொண்டு போய் அந்த பதில்களை எழுதி விடுவார்கள் என்று ஒரு அச்சத்தால் நினைப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போது அந்த தேர்வுகள்லாம் ஏன் அப்படி நடக்கின்றன? அங்கே ஏன் கட்டாயப்படுத்தப்படவில்லை? அதுவும் ஐஏஎஸ் இந்திய ஆட்சித்துறையில் உள்ள அப்படிப்பட்ட தேர்வுகள், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இன்னும் பல துறைகளுக்காக விஞ்ஞானிகளுக்கான தேர்வுகள், ஏன் அங்கேயெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை பின்பற்றப்படாமல் இந்த நீட் தேர்வுக்கு மட்டும் இப்படி கடுமையான நடவடிக்கை பின்பற்றக்கூடிய காரணம் என்ன என்பதை ஆட்சியாளர்களும் கண்காணிக்க வேண்டும். அந்த நிர்வாகிகள் விளக்க வேண்டும். ஏன் நாங்கள் இப்படி செய்கிறோம், அப்போ ஏன் அவர்கள் செய்யவில்லை? அப்போ யூபிஎஸ்சி என்று சொல்லி மத்திய பணிகளுக்கான, மத்திய அரசோட பணிகளுக்கான பல தேர்வுகள் இருக்குல்ல, அங்கே ஏன் இந்த நடைமுறை கடைபிடிக்கவில்லை? அப்போ அங்கே தப்பு செய்து கொள்ளலாமா? இதெல்லாம் நம்ம வினாவாக எழுகின்றது. இது ஒரு சமூக நோக்கில் தான் நான் பார்க்குறேன். ஒரு அரசை குறை சொல்வதில்லை, அதிகாரிகளை குறை சொல்வதில்லை. இது அவர்களுக்கு விழிப்புணர்வு வேணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வினா வரும் என்று நினைக்கவில்லையா? ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார்கள் இந்த நீட் தேர்வுக்கு போகக்கூடிய மக்களை. அடுத்தது இன்றைக்கு பார்த்திங்கன்னா கேரளாவில் அந்த காங்கிரஸ் ஒரு கூட்டம், அதாவது அவங்க பேரணியோ ஏதோ ஒன்று வைத்து அதனால் பாதிக்கப்பட்டு சில மாணவிகள் அங்கே போகவே முடியல, அந்த மையத்துக்கு போக முடியாமல் கதறி அழுகிறார்கள். ஓராண்டாக நாங்கள் தயார் செய்ததுன்னு. இன்றைக்கு பிரதமர் என்னன்னா, இந்த நீட் தேர்வுக்காக இந்த மக்கள்லாம் போகக்கூடிய நேரம்னு விமான நிலையத்தில் அந்த நேரம் கடக்கும் வரை விமான நிலையத்தை விட்டு வெளியே வராமல் அங்கே தங்கியிருந்த ஒரு காட்சியும் இன்றைக்கு காட்சிப்படுத்தினார்கள். இப்பொழுது அந்த கேரளாவில் நடந்த அந்த ஒரு பேரணி காரணமாக அங்கே போக முடியாத இந்த பிள்ளைகளுக்கு என்ன வழி, மாற்று வழி? சரி, இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. இந்த நேட் தேர்வு குழுவினர் என்ன பண்ணணும், இதே போல் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த உரிய நேரத்தில் இந்தியா முழுவதும் பல காரணங்களால் உரிய நேரத்தில் விண்ணப்பித்தவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள்.
அவர்களுக்காக ஒரு தேர்வு, அது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது. அரசுக்கு வந்து பெரிய இது இழப்புலாம் ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்காக ஒரு தேர்வு அதை வந்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் இது வந்து ஒரு அநீதி, அது ஒரு சமூக அநீதி. மக்கள் எல்லாம் வந்து சிந்திக்க வேண்டும். இது குரல் எழுப்ப வேண்டும். ஏனென்றால் எல்லாமே இந்த இந்தியா தேசத்திலே நீதியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி அனைவர் சார்பாகவும் கோமல் காசேகர் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம.